கடவுளோட கிருபையாலும் இந்த ஆன்மீக மாலை பொழுதில் கலந்து கொண்டு குரு மகான்ஜி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முதல் படியாக குரு மகான் அவர்களை பணிவன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருடன் வந்து எங்களுடன் இந்த மாலை பொழுதில் இணைந்திருக்கும் சந்தோஷம் குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் மிகவும் மிக மிக சந்தோஷமாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சந்தர்ப்பத்தை ஆச்சாரியா மற்றும் ஆச்சாரியா குடும்பத்தினர் அனைவருக்கும் வழங்கிய எங்களது எம்டிஜி அவர்களையும் இந்த மாலை பொழுதில் வருக வருக என்று வரவேற்பதில் பேரமகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் இந்த மாலை பொழுதை மிகவும் இனிதான ஒரு பொழுதாக அதை அனுபவித்து அந்த பேரானந்தத்தை நமக்குள் உணர வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஆச்சாரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வருக. ஹாப்பி ஈவினிங் டு each and every Acharyan present over here. Happy evening. Love you so much. Guru Mahan வந்திருக்காங்க. ஆடிட்டோரியத்தில் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அதுதான் அமையணும். இதுதான் ஒரு குடும்பம் வேணும். தெய்வ சங்கல்பம் வாங்குறீங்க. அது மாதிரி இது குரு மகான் வருகை பேரின்பம் ரொம்ப சந்தோஷம். இந்த ஈவினிங்கே நீங்கள் ஸ்பெஷலாக வீட்டிலேருந்து கிளம்பி சண்டே வரும்போது ஏதோ எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. சில பேரோட ப்ரெசன்ஸ், இந்த தர்ஷன் கிடைச்சாலே பெரிய கொடுக்கணும். சாமிஜியோட தர்ஷன், அந்த மாதிரி ஒரு தர்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யூஆர் ரியலி பெஸ்ட் டுடே. நான் நிறைய மாஸ்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய மாஸ்டர்ஸோட மிங்கிள் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் மீட் பண்ணி மிங்கிள் பண்ணி என் மனசை கவர்ந்த கிரேட் மாஸ்டர் பத்ரிஜி. அவர் தான் எனக்கு இந்த மாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ பத்ரிஜி நம்மளோட லவ் அண்ட் அஃபெக்ஷன், நம்ம ஃபேமிலியோட கிராண்ட் மாஸ்டர் அவர். அந்த கிராண்ட் மாஸ்டர் இவர் காமிச்சார். அப்போ ஒரு குட் நியூஸ் நடந்தது என்னன்னாக்கா, அப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறோம். அப்போ சாமிஜி வந்து ஒரு ஆசிரமம் வச்சுருக்காங்க, அங்கேயும் ஒரு பிரமிட் இருந்தாங்க. அப்போ பத்ரிஜி பிரமிட் ஃபேமிலி, அவர் தான் பிரமிட் ஃபுல்லாக இது பண்ணுறாரு. நம்ம பிரமிட் கட்டியிருக்கோம், அது ஒரு சிங்க் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் குரு மகானை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் 6 குரு உள்ளே இருந்தது. அவங்களே ஒரு சந்தர்ப்பம் ஏற்பாடு பண்ணும்போது அங்கே போய் இருந்து தங்கி இருந்து அனுபவிச்சு அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். இங்கே நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ண வந்திருக்காங்க. சாமிஜியோட இருந்து சாமிஜி கிளாஸ் அட்டன் பண்ணி நிறைய புரிதல் அப்போ கிடச்சிது. அப்போ டெஃபினட்டாக இது ஒரு நம்ம நிறைய பேர் சில காரணங்களுக்காக நம்ம இணங்க மாட்டோம். நம்மளோட பிரின்சிபல் வந்து ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட்டாக இருக்கணும், வேறு எங்கேயும் வேறு பெரிய லெவலில் வேறு எதுவும் பிராண்டிங் பண்ணக்கூடாதுன்றது. அதே கண்ணோட்டத்தோட அதே ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் தான் முக்கியம் நினைக்கிற அந்த ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டில் நமக்கு சாமிஜி கிடச்சி ரொம்ப கொடுப்பனா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அந்த கிளாஸ் வந்து நிறைய ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைச்சது. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்கும்போது கூடவே ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னாக்கா, சாமிஜியோட ஸ்கூலில் டிவைன் ஸ்கூலில் ஈரோடில் இருந்தது. அந்த ஈரோடு ஸ்கூலுக்கு நான் போகிற சந்தர்ப்பம் கிடச்சிது. போகும்போது சொன்னேன், இந்த ஸ்கூலுக்கு நான் சில புக்ஸ்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் எம்பவர் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி செய்யவும் முடிஞ்சுது. ஒரு 2 வருஷம் கொரோனா டைம், இந்த 2 வருஷம்லாம் நம்ம புக்ஸ் தான் அவங்க ஸ்கூல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாமிஜி நடத்துகிற அந்த டிவைன் ஸ்கூலில் நம்ம ஆச்சாரியா பப்ளிகேஷன் ஆல் இன் ஒன் புக்ஸ் தான் ப்ரீ பிரைமரி புக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு அடுத்த வருஷம் நான் 1 to 5 புக்ஸ்னு தரேன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு பக்கம் நடக்கும்போது நம்ம ஈரோடுக்கு டிவைன் ஸ்கூல் கோர்ஸ்லாம் போனோம். ஆனால் ஈரோடு நமக்கு ஒரு பிளெஸிங் கொடுத்துரு. அவங்க ஸ்கூலுக்காக நம்ம போனோம். நமக்கு இப்போ ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் ஈரோட்டில் பெரிய லெவலில் நடந்துட்டு காரணம் அந்த கனெக்ட் தான். ஓகேவா? இது டிவைன் கிரேஸ் தான். இப்போ நமக்கு ஒரு ஈரோட்டில் ஒரு கேம்பஸ் கிடைச்சிது, அது ஒரு சந்தோஷம். அடுத்த சந்தோஷம் இவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஹையர் செகண்டரி கிளாஸ் வரோம், இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தணும், பிரமாதமாக பண்ணணும், அதுக்கு என்ன ஏற்பாடு நடக்குது, அது இடம் பார்த்துட்டு இருக்கோம், வாங்க போகிறோம்னு சொன்னாங்க. நானும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த அவங்க இடத்த பார்த்துட்டு நான் வந்துட்டேன். அது நம்ம டீம் வந்து நான் சொன்னேன், ஈரோடு ஃபுல்லாக பிஸ்னஸ் மக்களாக இருக்காங்க, அவங்க சிபிஎஸ்சிலாம் பார்த்தா நம்ம ஐசிசி ஸ்கூல் ஒன்று பண்ணுவோம், நம்மளோட ஏக்லவ்யா பிராண்டை அங்கே கொண்டு போவோம், ஒரு ஏக்லவ்யா ஐசிசி ஸ்கூல் ஈரோட்டில் கொண்டு போனோம் யோசிச்சோம். நமக்கு ஏக்லவ்யா ஐசிசி ஸ்கூலுக்கான இடம் கிடச்சிச்சு, அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ ஒருத்தரை சந்திக்கிற சூழ்நிலையில் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு
மிஸ்டிக்கல் மேஜிக்கல் நடக்கும்போது அது ஒரு பெரிய லெவல் கிரேஸ், ஒரு கேட் ஓப்பன் ஆகிடுது. அது நிறைய அருள் நம்ம தேடி வருது. அதை நம்ம ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரிசப்டிவாக இருந்தோம்னாக்க கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த நாள் நான் உங்களுக்கு நான் பார்க்குறேன். சாமிஜி வந்து நாளைக்கு நம்ம ஸ்கூலில் பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம எப்படி ஆச்சரியம் நடத்தணுன்றோம் சொல்லணும்னு நான் ஆர்வமாக இருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு அவங்க என்னுடைய விருப்பத்துக்கு இணங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு 1 hour 1.5 hours கொடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க சம்மதிச்சு இன்னைக்கு வந்தாச்சு. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட்டோரியம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமாக அமைஞ்சிருச்சு. லவ் யூ சாமிஜி, லவ் யூ ஸோ மச். அவரும் மெடிடேஷனை தான் ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. வேதாந்திரி மகரிஷியும் அவங்களுக்கான மாஸ்டருக்கும் சாமிஜியோட மாஸ்டரும் சேம் ஒன் அங்கே தான் சோர்ஸு. எனக்கு அந்த கொடுப்பனை இருந்தது சாமிஜியோட பழகி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கும் போது. இப்போ சாமிஜி வந்து மெடிடேஷனை நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லபடியாக சொல்லி தராங்க. அவங்களுக்கு ரொம்ப நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதாவது பர்டிகுலராக எஜுகேஷனில் கூடவே மெடிடேஷன் சொல்லித்தரணும், ஸ்கூலில் சொல்லித்தரணும், காலேஜில் சொல்லித்தரணும் ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கான வழிமுறைகளாக நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லவ் யூ சாமிஜி, ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நான் பேசக்கூடாது, இது உங்களோட நாள். ஐ வாண்ட் டு என்ஜாய் யுவர் ப்ரெசன்ஸ் ஹியர். நீங்கள் த ஸ்டேஜ் இஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ. கூட சாமிஜி கூட வந்து அனைத்து சந்தோஷம் கூட குடும்பத்தினருக்கும் என்னோட சந்தோஷத்தையும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குருமகானும் பத்ரிஜியும் ஒரு சின்ன ஒரு கனெக்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சென்னை சில்க்ஸ் அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு எனக்கு அப்புறம் கேள்விப்பட்டேன். சரி நம்ம பேசணும். இப்போ தமிழ் மேம்கிட்ட சொல்லி நம்ம புக்ஸ்லாம் காணும். சென்னை சில்க்ஸ் நடத்துகிற நாச்சியா கிட்ஸ் ஸ்கூலில் ஆச்சாரியா புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பாவலுக்கு ஆச்சாரியா அவங்க திருப்பூரில் நடத்துகிற ஸ்கூலுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சாமிஜி மீட் பண்ணதுக்கப்புறம் கிடுகிடுன்னு 1000 கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோட கமிட்மெண்ட் ப்ராமிஸ் என்னன்னாக்கா, ஈரோட்டில் வர டிவைன் ஸ்கூல் சிபிஎஸ்சியோட பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாட்டுக்கு நான் ஒரு ஸ்ட்ராங் பில்லராக இருந்து அதை தூக்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு என்னென்ன உழைப்பு போடணுமோ அது சந்தோஷமாக செய்வோம். லவ் யூ சாமிஜி, தேங்க்யூ. இந்த அரங்கம் முழுவதும் நீக்கமர நிரம்பியுள்ள கண்களுக்கு புலனாகாமல் இருக்கின்ற அதீத ஆற்றலாய் உன்னதமானது இனிய நல்ல நாளிலே குரு தரிசனம் கண்டு வாழ்வில் எல்லா உயர்வையும் பெறுவதற்காக ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கின்ற அனைவருடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை அந்த அதீத அருளலைகள் நன்கு நிரம்பி அது எல்லா நலத்தையும் வளத்தையும் மேன்மை உய்வை முழுமையை அளிக்கட்டும். சந்தோஷம் சந்தோஷம். தெய்வீகரையாளர்களே, பொழுதை போக்குகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பொழுதை ஆக்குவதற்காக உயர்ந்திருக்கின்ற அத்தனை இறையாளர்களே, இறைவனரோடு உலக சமாதான அறக்கட்டளையின் சார்பாக தென் கைலாயம் திருமூர்த்திமலை தத்துவ தவ உயர்ஞான களமாய் விளங்குகின்ற உலக சமாதான ஆலயத்தின் சார்பாக அறங்காவல் குழு சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க வருகின்றோம். எம்டிஜி அவர்கள் அற்புதமாக தன்னுடைய மைண்டை முழுக்க மெடிடேஷன் என்ற எம்டி என்ற எம்மு, மெடிடேஷன் அது எம்மை ஆழமாக கொண்டு தன்னுடைய செயல்பாட்டை செய்வதன் காரணமாக தான் ஆச்சாரி என்ற எம்மு சேர்த்தோம்னா ஆச்சரியம், அப்படிப்பட்ட ஆச்சரியமான கொண்டிருக்கிறார். அது காரணம் சிறு வயதிலிருந்தே அவர்கள் இருக்கின்ற அற்புதமான அவருடைய மூதாதையர்களுடைய அந்த வழி அவருக்குள் இறங்கி இருக்கிறது. அவருடைய தாத்தாவை கேட்டால் அற்புதமாக ஒரு ஆன்மீக நெறியாளர் இருந்தனால தான் அவருடைய ஜீன் நம்முடைய எம்டிஜிக்குள்ளே நுழைஞ்சு அற்புதமான கல்வி சேவை மற்றும் ஆன்மீக சேவை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார். அவர் சொல்ற மாதிரி ஒரு இடத்திற்கு, ஒரு நாட்டிற்கு அல்லது ஒரு இல்லத்திற்கு மகான்களுடைய வருகை என்பது சர்வசாதாரணமாக நிகழாது. ஆச்சாரிய குடும்பம் இயங்கிய இயக்கம், முக்கியமாக எம்டிஜி அவர்கள் மற்றும் இந்த நம்முடைய ஆச்சாரிய குடும்பத்தில் சேர்ந்திருக்கின்ற அத்துணை ஆசிரியர் பிறந்தவர்களுடைய அந்த இயக்கம்தான் ஒரு மகானை இங்கு வரவழைத்திருக்கிறது. ஒரு மகான் குரு என்றால் பருவடல் அல்ல, பிரபஞ்ச தோன்றலே மகான்கள் தான். ஒரு இடத்தில் ஒரு மகானுடைய ஒரு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மியர் பிரசன்ஸ் இஸ் எசென்ஷியல். அவ்வளோதான். ஒரு பிரசன்ஸ் இருந்தாலே அவரிடமிருந்து அற்புதமான அருள் அலைகள் வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறது. இங்கு நாம் மட்டும் அல்ல, ஒரு மகான் இங்கு வீற்றிருக்கிறார் என்றால் அவ்விடத்தில் கண்களுக்கு புலனாகாமல் இருக்கின்ற அற்புத அருள் அலைகள் நம்மளோடு இணைந்து இங்கு அமர்ந்திருக்கின்றது.
இப்படிப்பட்ட சத்சங்கத்தில் அதனால ஒவ்வொரு மகானும் சத்சங்கம் மிக முக்கியமாக சொல்வார்கள். ஏனென்றால் அந்த சத்சங்கத்தில் தான் நம்மை அறியாமையிலே ஆழ்மனதில் இருக்கின்ற அல்லாதவைகளை நீக்கப்பட்டு அந்த ஆழ்மனது முழுவதும் நல்லவைகளை பாசிட்டிவ் எனர்ஜியை அற்புதமாக அவர் நமக்கு அளிக்கின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இப்படிப்பட்ட சத்சங்கங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சத்சங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றீர்கள். நிறைய எம்டிஜி சொன்னாரே அவர் பட்டிஜி மூலமாக தான் இப்படி ஒரு மகான் நமக்கு கிடைச்சார். நிச்சயமாக பட்டிஜி இந்த குரு நீ பற்றுன்னு ஜி சொன்னால்தான் ஜி இதை நீ பற்று ஜி அப்படின்னு சொன்னால தான் என்னாச்சு இப்போ அந்த பற்று ஜி சொல்லி தான் அற்புதமாக குருமானவர் கிடைத்திருக்கின்றார்கள். ஏன்னா அவருடைய நாங்கள் அப்படி தான் டிவைன் அவருடைய எம்டிஜினுடைய பிரபந்த ஒத்துழைப்பு மூலமாக இந்த டிவைன் பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக திகழ அவருடைய இந்த எல்லோரும் முன்பாக அதற்கான ஒரு பில்லராக இருக்குன்னு சொன்னாங்களே, எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறது ஜி. நன்றி. இவ்வளோ தூரம் எல்லோரும் முன்பாக தாங்கள் அந்த பிரதிக்கு ஏற்றுக்கொண்டது ரொம்ப சந்தோஷம் அளிக்கின்றது. முக்கியமாக இந்த மாதம் சதுர் மாதம் என்று சொல்லின்ற இந்த 4 மாதம் மிக மிக முக்கிய மாதம். அது இந்த கார்கழியிலிருந்து மார்கழி வரை அற்புதமான காலங்கள். இந்த காலங்களில் இது போன்ற ஞானிகளை மகான்களை காண்பது என்பது சாவச்சிறந்தது. இந்த மாதங்கள்லாம் தான் நமக்கு தியானிப்பவர்களுக்கு தியானத்தை மேற்கொள்ள எல்லோருக்கும் அற்புதமான தன்னுடைய ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ள அற்புதம் வரப்பிரசாதம் தான் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்கள். இது அப்படிப்பட்ட அற்புதமான மாதத்தில் தான் குருமான் அவர்கள் வருகின்ற டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மார்கழியினுடைய அந்த முதல் தேதியில் ஆரம்பித்து 21 நாட்கள் உலக அமைதிக்காக உலக நலனுக்காக வேண்டி பிரபஞ்ச நல மகாத வேண்டி ஒவ்வொருவரும் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த முறை 33வது பிரபஞ்ச நல மகாத வேள்வியானது நம்முடைய திருமூர்த்தி மலையிலே மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. எனவே இப்பொழுதே அழைப்பை தங்களுக்கு விடுக்கின்றோம். எம்டிஜி அவர்களுக்கும் சரி ஆச்சார குழுமத்திற்கு அன்பான ஒரு எங்களுடைய வரவேற்பை நிச்சயம் அளிக்கின்றோம். அவசியம் டிசம்பர் 18ஆம் தேதி ஆரம்பித்து ஜனவரி மாதம் 2023 ஆண்டை ஒளிபொருந்திய ஆண்டாக வெளிப்படுத்த வேண்டி 2023 ஜனவரி 8ஆம் தேதி அது நிறைவு பெறுகிறது. எனவே இந்த 21 நாட்கள் நடக்கின்ற இந்த தவியல் காலத்தை அங்கு வருகின்ற அற்புதமான தவம் இருந்து ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ள அன்போடு நாம் அழைக்கின்றோம். எப்படி தாங்க இங்கே ஆச்சாரிய குடும்பமானது 12 12 சம்போல நிகழ்ச்சிகள் அதே போல தான் இப்போ நடந்து முடிந்த உலக அமைதிக்காக அற்புதமான குளோபல் பீஸ் டே 11/11 என்று ஒவ்வொருவரும் கொண்டாடும். மிகச் சிறப்பாக அது கொண்டாடப்பட்டது. அதை கொண்டு வருகின்ற சம்பவம் மிக சிறப்பாக நடக்க எங்களுடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள். ஆமாம், அந்த 12 மிக அற்புதமாக இருக்கும். அது வில்லியனூரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் அழகாக அந்த சர்க்கிள் அமைச்சு அற்புதமாக எனர்ஜி அப்படி இறக்குவார் எம்டிஜி. அற்புதம் நாங்கள் அனுபவித்தோம். 2 வருடம் அனுபவிச்சுட்டு இருந்தோம். அதற்காக எங்களுடைய நல்ல வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்ளினோம். எனவே அப்போ நம்முடைய இணைப்பு அற்புத இணைப்பு புதிதொரு சமுதாயத்தை இந்த சமுதாயம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு 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 சமுதாயத்திற்கு கல்வியும் தேவை, அகக்கல்வி புறக்கல்வி 2ம் தேவை. ஆச்சார குடும்பம் சரி, நம்முடைய டிவைன் குடும்பம் சரி, அகக்கல்வி புறக்கல்வி 2ம் இணைந்து செயல்படுத்தி வரை நாம் இருவரும் இணைந்து அற்புதமான ஒரு சமுதாயத்தை இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற அன்பு அறிவு ஆற்றல் ஆனந்தம் அழகு அமைதி என்று சொல்கின்ற தெய்வீக பண்புகளை எதிர்பார்க்கின்ற அந்த சமுதாயத்தை நாம் இணைந்து நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி அற்புதமான எங்கள் மிக சிறப்பாக குருமானை வரவழைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு உபசரணை செய்து எங்களுடைய அரங்காளர்களுக்கும் அற்புதமாக உபசரணை செய்த நிறுவனத்திற்கு ஆச்சாரியம் நிறுவனத்திற்கு எங்கள் பணமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தேங்க்யூ. சந்தோஷம். சத்குருவே சரணம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. அங்கு இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ணத்திலுள்ள பரம்பொருள் பரஞ்சோதி மூலப்பொருளாக முதல் பொருளாக முழு பொருளாக ஆதியாய் அந்தமாய் அளவற்றதும் எல்லையற்றதும் நிகரற்றதுமான ஆதி பரவெளியில் உள்ள பரம்பொருள் பரஞ்சோதியின் பேரொருளின் பெரும் கருணையினால் அரங்கம் முழுவதும் அந்த தெய்வீக அருள் அலைகள் பரவி ஒவ்வொருவரின் உச்சி முதல் உள்ளம் கால்கள் வரை பரவி நலமான
வளமான மகிழ்வான நிறைவான வாழ்வை பெற பரிபூர்ண நல்லாசி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மனித வாழ்க்கைக்கு தேவையானது சந்தோஷம். எத்தனை உடல் நலம் பெற்றாலும், மனம் பலம் பெற்றாலும், அறிவு தெளிவு பெற்றாலும், உயர்ந்த பதவிகளை பெற்றாலும் அவைகளின் மூலமாக கிடைப்பது சந்தோஷம். அந்த சந்தோஷம் புறப்பொருட்களில் இல்லை. அந்த சந்தோஷம் எங்கிருக்கிறது என்றால் அகத்தில்தான் இருக்கிறது. அதனால்தான் அந்த சந்தோஷத்தை தேடி மனித குலம் எங்கெங்கோ கல்கின்றது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ செல்லுகிறது. ஆகவேதான் அது உனக்கு சொந்தமாக இருக்கிறது, அது உனக்குள்ளேயே இருக்கிறது என்று இருக்கும் இடத்தையும் அதனுடைய பொருளையும் உணர்த்துகிற பொழுது இருக்கின்ற இடத்திலேயே அந்த உண்மை பொருளை, மெய்ப்பொருளை, பரம்பொருளை உணர முடிகிறது. அது சத்தாகவும் இருக்கிறது, சித்தாகவும் இருக்கிறது, ஆனந்தமாகவும் இருக்கிறது. அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு பொருள் சச்சிதானந்த பொருள் என்று சொல்லும். ஆக சச்சிதானந்தம் எங்கிருக்கிறது? எங்கும் இருக்கிறது, எதிலும் இருக்கிறது, எல்லாமாய் இருக்கிறது. விண்ணிலும் இருக்கிறது, மண்ணிலும் இருக்கிறது, என்னிலும் இருக்கிறது, உன்னிலும் இருக்கிறது. என்னில் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து நான் ஆனந்தமாக இருக்கிறேன். ஆகவேதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றார். நமக்கு கிடைத்த ஒன்று எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆச்சாரியா தனக்கு கிடைத்த அந்த பேரின்பத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, நோக்கம் இருந்தால் போதுமா, அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற செயல்முறைக்கு கொண்டு வந்து எல்லோருக்கும் இந்த கல்வியின் மூலம், மனிதகுலம் அனைத்தும் இந்த கல்வியில் புறக்கல்வியைத்தான் கற்றது. ஆனால் தனக்குள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் கல்வி என்பதனுடைய நோக்கமே உனக்குள் இருப்பதை தோண்டி வெளியில் எடுப்பது. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளம் மறைந்து கிடக்கின்ற அந்த மாபெரும் சக்தியை தோண்டி வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்குள் என்ன திறன் இருக்கிறதோ அந்த திறன்களையெல்லாம் வெளிப்படுத்தி, திறமையே நமது செல்வம், அந்த திறன் அறிந்து செல்வத்தை பெற்று இந்த மண் உலகில் நிறை செல்வத்துடன், மகிழ்வுடன், நிறைவுடன் வாழ்வதற்கான ஒரு வழியை மனித குலம் புறத்திலே தேடிச் சென்ற இந்த அறிவை அகத்திலே அற்புதமான ஆற்றல் இருக்கிறது என்று அறிந்து அதை அறிவதற்கு உரிய அற்புதமான கலையை மனித குலத்திற்கு கற்றுக் கொடுத்தார். அந்த கலைதான் யோக கலை. ஆய கலைகள் 64 இருந்தாலும் அந்த கலைகள் அனைத்தும் புறத்தில் இருக்கின்ற அறிவை அறிவதற்கான ஒரு கல்வியாகவே இருக்கின்றது. தன்னை அறியும் கல்வி, அந்த கல்விதான் சாகா கல்வி, சாகாத கலை. நீ சாகாதவன், நீ பிறப்பற்றவன், பிறப்பு இறப்புக்களை எல்லாம் கடந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் நீ. ஆகவே அழிவது இந்த உடல், அசைவது அலைவது மனம், குழம்புவது அறிவு. ஆனால் நீயோ
இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைத்திற்கும் சாட்சியாக விளங்குகின்ற ஆனந்த சுரூபம் நீ. அதனால்தான் நமது குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது அது சிரிக்கத்தான் செய்கிறது. எப்பொழுது அழுகிறது? உணவுக்கு அழுகிறது, அல்லது அதற்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அழுகிறது. மற்ற நேரங்களில் எல்லாம் அது சிரிக்கத்தான் செய்கிறது. நம்மை, பெரியவர்களாகிய நம்மை ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றால் என்ன சொல்கிறார்கள்? அம்மா கொஞ்சம் சிரிங்கம்மா. சிரிப்பதற்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இயல்பிலேயே நாம் ஆனந்தமானவர்கள். ஆகவேதான் அந்த ஆனந்தத்தை இழந்த ஆனந்தம் 2020, 2021, 2022 என்ற இந்த 3 ஆண்டு காலங்களில் இழந்த நலம், இழந்த வளம், இழந்த ஆனந்தத்தை மீண்டும் பெறுவதற்கான காலம். ஆக யோகம் என்றாலே மீண்டும் பெறுதல், மீண்டும் ஒன்றுபடுதல், மீண்டும் ஐக்கியப்படுதல். இந்த உடலை கடந்தது மூச்சு, மூச்சை கடந்தது மனம், மனதை கடந்தது அறிவு, அறிவை கடந்தது அந்த ஆன்மா. ஆகவே கடந்து 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 உள் நோக்கி சென்றால் அங்கே ஆனந்தமான நிலையை நாம் பெறலாம். அந்த ஆனந்தம் இந்த புலன் வழி ஆனந்தத்தை விட கடந்த உள் ஆனந்தம். அதனால்தான் அது கடவுள் ஆனந்தம், அது ஆத்மானந்தம், அதுவே பிரம்மானந்தம், அதுவே நித்திய ஆனந்தம் என்றெல்லாம் அந்த ஆனந்தத்தை சொல்லும். இந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கின்றோமா என்றால் ஒவ்வொரு நாளும் இரவிலே தூக்கத்தில் அனுபவிக்கின்றோம். ஆனால் அதைத்தான் அனுபவிக்கிறோம் என்று தெரியாமலே அனுபவிக்கிறோம். தூங்கி எழுந்தவுடன் நேற்று இரவு எப்படி தூங்கினீர்கள் என்று கேட்டால் ரொம்ப நிம்மதி, நேற்று தாங்க நிம்மதியா தூங்குனேன், நேற்று தாங்க ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா தூங்குறேன் என்றெல்லாம் சொல்வார். ஆக மனிதனின் உண்மை நிலை அதுதான். அந்த உண்மை நிலையை அறியாமல் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொய்மை நிலைகளிலேயே மனம் ஈடுபட்டு பொய்யான வாழ்க்கை, பொய்யான சந்தோஷம் இவைகளை அனுபவித்து மீண்டும் மீண்டும் அதிலேயே அந்த துக்கத்திலேயே இருக்கிறது. ஆகவேதான் மனித குலம் மீண்டும் தான் இழந்த சந்தோஷத்தை, தான் இழந்த ஆனந்தத்தை, தான் இழந்த அந்த அமைதியை மீண்டும் பெற வேண்டும். ஆக மீண்டும் பெறுவதற்கு என்ன வழி? என்ன வழி? சும்மா இரு. சும்மா இரு. இருக்க முடியுமா? என்னால எல்லாங்க ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியாது. வேற எதை வேணாலும் சொல்லுங்க, ஒரு நிமிஷம் என்னால சும்மா இருக்க முடியுமா? முடியாதா? யோசிச்சு பாருங்க. முடியுமா? முடியாதா? பாருங்க, இப்பவே சும்மாதான் இருக்குங்க. முடியும். அதுக்கு என்ன வேணும்? நினைத்தால் முடியும், நினைக்கலன்னா முடியாது. அப்ப எதை நினைக்கணும்? என்ன வேணும்? நமக்கு பிரார்த்தனை பண்ண கூட தெரியல. கடவுள்கிட்ட என்ன வேணும்? அம்மா கிட்ட இல்லாததை கேட்டா அம்மா கொடுக்க முடியாது. அப்பா கிட்ட இல்லாததை கேட்டா வாங்கி தர முடியாது. கடவுளிடம் எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் கேட்பதற்காக நீயும், கொடுப்பதற்காக அந்த இறை ஆற்றலும் இருக்கிறது. அப்ப என்ன வேணும்? எல்லாரும் என்ன வேணும்? உடம்பு சரியில்லைங்க, எப்படியாவது உடம்பு நல்லா இருக்கணும். இப்ப முதல்ல என்ன கேட்கிறோம்?
உடல் நலம் சரியில்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அது எடுத்த உடனே என்ன சொல்லிடுது? அப்படியே ஆகட்டும். உடம்பு சரியில்லைங்க, அப்படியே ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அது இதெல்லாம் அது விட்டுரும். முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றீங்களோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஏன்னா வந்துங்க கடன் இருக்குதுங்க, சாமி எப்படியாவது கடன் நீங்கணும். கடன் என்று சொன்ன உடனேயே இந்த பிரபஞ்ச ஆற்றல் கடவுள் என்ன சொல்லுகிறது? அப்படியே ஆகட்டும். ஆக கடனை நினைக்கின்றவன் கடனாளியாகவே மாறுகிறான். நோயை நினைப்பவன் நோயாளியாகவே மாறுகிறான். துக்கத்தை நினைப்பவன் துக்கமுடையவனாகவே மாறுகிறான். ஆகவேதான் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய். அப்ப என்ன நினைக்கணும்? அப்ப உடம்பு நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்களா? என்ன வேணும் உனக்கு? ஆரோக்கியம் வேணும். அதை மட்டும் கேள். எல்லாம் வல்ல இறையே, நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறையே, நான் நிறைந்த செல்வம் உடையவனாக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த அறிவாளியாக நான் இருக்க வேண்டும். எதை கேட்கிறாயோ அதை பெறுவாய். அதான் சொன்னாங்க, கேள் கொடுக்கப்படும். ஆகவேதான் அந்த எங்க கேட்கிறது, எப்படி கேட்கிறது? கடவுளிடம் கேட்க வேண்டும். அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. கோயில்ல இருக்காருங்கிறாங்க, ஒருத்தர் இந்த மரத்துல இருக்கிறாருங்கிறாங்க. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பேராற்றல் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறது. அது உனக்குள்ளும் இருக்கிறது. அந்த இடத்திற்கு சென்று நீ கேட்டால் அது கிடைக்கும். இப்ப சிறிய வயதில் நமக்கு என்ன வேணுமோ அதை பெறுவதற்காக நமது முன்னோர்கள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் நம்மை ஆலயத்திற்கு அழைத்து சென்று கடவுளை காட்டி, நீ இவரிடம் வேண்டிக் கொள், நீ வேண்டியதையெல்லாம் அவர் கொடுப்பார் என்று முதலிலே புற வழிபாட்டை காட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு இருக்கின்ற இடத்திலேயே கண்களை மூடிக்கொண்டு அந்த கடவுளை நீ மனதால் நினை. அந்த மனதால் நினைக்க நினைக்க அந்த மனதினுடைய ஆழ் நிலைக்கு செல்ல, அந்த ஆழ் நிலையிலே அற்புதமான மாற்றங்கள் உனக்குள்ளே ஏற்படுகிறது. ஆகவேதான் கடந்து உள்ளே செல்லுகின்ற வழி. புறத்தில் வழிபாடு செய்கின்ற அந்த நிலையே அகத்தில் வழிபாடு செய்தல். அக வழிபாடு, அதைத்தான் தியான வழிபாடு என்றெல்லாம் சொன்னார். ஒரு மனிதனுடைய உயர்ந்த நிலையை பெற, மனிதனுடைய இறை நிலை பெற அவனுக்கு 4 வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சரியை என்றும், கிரியை என்றும், யோகம் என்றும், ஞானம் என்றும் 4 வகையாக, முதலிலே சரியை, பிறகு கிரியை, பிறகு யோகம், அந்த யோகத்தில் கடைசி நிலையாகிய ஞானம். அந்த ஞான நிலையை அடைந்த ஒரு மனிதன் உயர்ந்த நிலை அடைகிறான். பிறப்பற்ற ஒரு நிலையை அவன் அடைகிறான். அதனால் தான் அவனை இறை நிலை அடைந்தவன் என்றும் முக்தன் என்றும் அழைக்கப்படுகிறான். ஆக முக்தன் என்றால் முற்று பெற்றவன். இந்த உயிரின் ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி சித்தத்தில் எந்த விதமான பதிவுகளும் இன்றி சித்தம் சுத்தி பெற்று சித்தமெல்லாம் சிவமயம் என்ற ஏதுமற்ற நிலைக்கு செல்லும். அந்த நிலையை ஒவ்வொரு மனிதரும் அடைய முடியும். அதற்காக வேண்டித்தான் நமது முன்னோர்கள் பல வழிகளை அவரவர்களுடைய மனோபாவத்திற்கு ஏற்ப அதை கற்றுக் கொடுத்தார். பல வருடங்கள், பல மாதங்கள், பல மணி நேரம், 20 நிமிடங்கள், 10 நிமிடங்கள் என்றெல்லாம் அந்த நேரத்தை குறுக்கிக் கொண்டே வந்து
இப்பொழுது புதிய நேரம். முன்பெல்லாம் சாப்பிடுவதற்கு அதிக நேரம் பிடிக்கும். இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு. அதே மாதிரிதான் மெடிடேஷனும். இப்போ ஃபாஸ்ட் மெடிடேஷன். 5 நிமிஷம் உட்காடுறீங்களா? 5 நிமிஷங்களா பார்க்குறாங்க. 3 நிமிஷம் முடியுங்க. ஜஸ்ட் அ மினிட். 1 நிமிஷம் முடியும். அது 1 நிமிஷம்னா பண்ணிடலாங்க. 1 நிமிட நேரத்தில் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? க்ஷண நேரத்தில் மிகப்பெரிய விபத்து ஏற்படுகிறது. க்ஷண நேரத்தில் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அந்த நாட்டையே அழிக்கின்ற ஆற்றல்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் 1 நிமிடத்தில் இந்த மனம் கடந்து உள்நோக்கி செல்லுகின்ற பொழுது அந்த 1 நிமிடத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். இப்போ பாருங்க, ஏதாவது ஒன்று பேசணும்னா கூட என்ன சொல்லுவான்? 1 நிமிஷம் இருக்க, நான் கொஞ்சம் வெளியே போய் பேசிட்டு வரேன். ஒரே 1 நிமிஷம், ஜஸ்ட் அ மினிட். அதை போல நாம் இப்பொழுது அற்புதமான இந்த அரங்கம் ஆச்சாரியா அவர்கள் முதல் நிகழ்வாக சொன்னார்கள். இந்த முதல் நிகழ்விலேயே இந்த அரங்கம் முழுவதும் அற்புதமான அலைகள் பரவட்டும். இந்த அரங்கத்திற்குள் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த நிலை கூட பரிபூர்ண நல்லாசிகள். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய இருக்கையில் சுகமான இருக்கை, அப்படியே கம்ஃபர்டபுளா உக்காந்துக்கலாம். கையில ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பத்திரமா கீழே வச்சுக்கலாம். கண்ணாடி எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கழட்டி பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். கடந்து நாம் இப்பொழுது உள்ளே செல்வோம். கடந்து உள் செல்வோம். கட உள் நிலைக்கு செல்வோம். வெரி குட். இந்த கை சும்மாவே இருக்காது. அதனால இந்த கையை என்ன செஞ்சுக்குவோம்? கோர்த்து வச்சுக்குவோம். இப்ப கண்கள் அது எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கோம். மூடணும் அப்படின்னீங்கன்னா அப்படியே கனவுக்கு போயிடுவோம். ஏன்னா அருமையான சூழல், நல்லா சாஞ்சி உக்காந்துருக்கீங்க. அதுவும் பின்பக்க மூளை நல்லா சாஞ்சது அப்படின்னாவே தானாகவே எங்கே போயிடுவீங்க? அடுத்த நிலை விழிப்பை கடந்து கனவுக்கு போயிடும். இந்த 1 நிமிஷம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டோம். கண்டதெல்லாம் தெரியும், கேட்டதெல்லாம் மறுபடியும் அது போட்டு காட்டும். அந்த நிலைகள் மாறி கொஞ்சம் தலையை மட்டும் சாய்வில்லாமல் வைத்து கொள்ளுங்க. கண்கள் கீழ் நோக்கி தியானத்தினுடைய நிலையே விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற 3 நிலைகளையும் கடந்து செல்ல இருக்கின்றோம். கண்கள் முழுமையாக திறந்திருந்தால் அது விழிப்பு, கண்கள் முழுமையாக மூடியிருந்தால் அது கனவு அல்லது உறக்கம். ஆக கண்கள் அரை பார்வை. எல்லா தியான படங்களையும் பார்க்கலாம். சிவனின் தவ நிலையில் சிவனின் கண்கள் மூடுவதில்லை. புத்தருடைய தவ நிலைகளிலே கண்கள் மூடுவதில்லை. ஆகவே கண்கள் அரை பார்வையோடு கீழ்நோக்கிய நிலை, பார்த்தும் பார்க்காத நிலை, கண் இருந்தும் பாராத நிலை. ஒரே 1 நிமிடம், ஒரே 1 நிமிடம். கண்கள் கீழ்நோக்கிய நிலையில் கூடுமானவரை கண்கள் இமைக்காமல் வைத்துக் கொண்டால் மிக அற்புதமான நிலையை பெறுவீர்கள். இமையாத கண்கள், குழந்தையின் கண்கள் இமைப்பதில்லை. அதனுடைய மனதிலே என்ன ஓட்டம் இல்லை. தேவர்களுக்கு கண்கள் இமைப்பதில்லை. தேவர்களை இமையா நாட்டார் என்று சொல்லுவோம்.
அதைப் போல நீங்களும் இப்பொழுது உயர்ந்த நிலைக்கு செல்ல இருக்கின்றீர்கள். கடந்த உள்நிலை, விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற இந்த 3 நிலைகளுக்கும் அப்பால் செல்லுகின்ற மனம். கண்கள் கீழ் நோக்கிய நிலையில் மனம் நாபி மையம், மூச்சு இழுத்தல், சற்று நிறுத்தல், மூச்சு விடுதல், மூச்சற்ற அமைதி. மூச்சு இழுத்தல் சரியை, நிறுத்தல் கிரியை, மூச்சு விடுதல் யோகம், மூச்சற்ற அமைதியே ஞானம். மனம் இப்பொழுது மார்பு மையம், மூச்சு இழுத்தல், நிறுத்தல், விடுதல், அமைதி. மனம் இப்பொழுது 2 கண்களுக்கு இடையில் உள்ள நெற்றிக் கண். 1 நிமிட மூச்சின் இயக்கத்தை கவனித்தல். கண்கள் கீழ் நோக்கிய நிலை, இமைக்காத நிலை. மூச்சு இழுத்தல் 3 வினாடி, நிறுத்தல் 3 வினாடி, மூச்சு விடுதல் 3 வினாடி. மூச்சற்ற அமைதி நிலை 3 வினாடி. இழுத்தல், நிறுத்தல், விடுதல், அமைதி. மீண்டும் அமைதி. அதுவே சூன்யம். இழுத்தல் பூரகம், நிறுத்தல் கும்பகம், விடுதல் ரேசகம். மூச்சற்ற அமைதியே சூன்யம். அந்த சுத்த சூனியத்தில்தான் அற்புதமான ஆற்றல்களெல்லாம் இருக்கிறது. மறைந்திருக்கின்ற மறைபொருள் அது. அதுவே சும்மா இருக்கும் நிலை. அந்த நிலைக்கு சென்ற மனம் மிக பெரும் ஆற்றலை பெறுகிறது. உங்கள் மனம் மிக பெரும் ஆற்றலை பெறுகிறது. கடந்த உள்நிலை, கட உள்நிலை, கட உள்நிலை. விழிப்பை கடந்து, கனவை கடந்து, உறக்கத்தை கடந்து அமைதி நிலை, அமைதி நிலை. உங்கள் அமைதி மூலம் உலகம் அமைதி அடைகிறது. உங்களின் அமைதியே குடும்பத்தில் அமைதி நிலவுகிறது. உங்களின் அமைதி மூலம் தேசம் முழுவதும் அமைதி அடைகிறது. உங்கள் அமைதி மூலம் உலகமே அமைதி அடைகிறது. தனி மனித மாற்றமே உலக மாற்றம். அந்த தனி மனிதனின் மாற்றம் அகமாற்றம். அகமாற்றத்தின் மூலம் புற மாற்றம்
ஆச்சாரிய குடும்பத்தின் மூலம் பாண்டிச்சேரி முழுவதும் அமைதி. ஆச்சாரிய குடும்பத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் அமைதி. ஆச்சாரிய குடும்பத்தின் மூலம் பாரத தேச அமைதி. ஆச்சாரிய குடும்பத்தின் மூலம் உலக அமைதி. கடந்த உள் அமைதி. உங்கள் அமைதியே உலகத்தின் அமைதி. உங்களின் மூலம் உலகம் அமைதி அடைகிறது. உலக அமைதிக்கு முதலில் சுய அமைதி. நாம் அமைதி பெற பொறுப்பை ஏற்போம். நான் அமைதி காப்பேன். குடும்ப அமைதிக்கு நானே பொறுப்பு. சமுதாய அமைதிக்கு நானே பொறுப்பு. தேச அமைதிக்கு நானே பொறுப்பு. உலக அமைதிக்கு நானே பொறுப்பு. ஆக நல் அறிவாளிகள் தனக்குத்தானே பொறுப்பை ஏற்று பொறுப்பை உணர்ந்து கடமைகளை செய்ய தங்களின் கடமையின் மூலம் உலகமே நலம் பெறுகிறது. உலகமே அமைதி பெறுகிறது. இந்த கல்வி நிறுவனத்தின் மூலம் அகக்கல்வியை கற்பித்து அகமே புறமாகிறது. அகச்சுத்தமே புறச்சுத்தமாகிறது. ஆகவே கல்வியின் மூலம் ஒவ்வொரு தனி மனிதனையும் அறிவு வளர்ச்சியோடு மட்டுமின்றி மன வளர்ச்சி. இன்றைய கல்வி மனித குலத்திற்கு மன வளர்ச்சியை கொடுப்பதிலே, அக வளர்ச்சியை கொடுப்பதிலே தவறிவிட்டது. ஆன்மீக அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற ஆச்சாரிய குடும்பங்கள் இந்த கல்வி நிறுவனத்தின் மூலம் அகக்கல்வி புறக்கல்வி என்ற இரு கல்விகளையும் முழுமையான கல்வியின் மூலம் தனி மனிதனை உயர்த்துவதின் மூலம் இந்த உலகத்தையே உயர்த்துவோம். ஆகவே நாம் உலக வளர்ச்சிக்கு, உலக நலம் காக்க, உலக அமைதி காக்க, ஓர் உலக கூட்டு ஆட்சி அமைய, அதனால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ, வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய பரிபூர்ண நல்லாசி. அரங்கம் முழுவதும் தெய்வீக அருள் அலைகள் பரவட்டும். உங்கள் உச்சந்தலை முதல் நெற்றிக்கண், தொண்டை, மார்பு, நாபி, அடிவயிறு, மூலம் என்று அனைத்திலும் அந்த சக்தி பரவட்டும். உடல் வளர்ச்சி பெற்று, மன வளர்ச்சி பெற்று, அறிவு தெளிவு பெற்று, மெய்ஞானமும் புகழும் பெற்று, நிறைந்த செல்வத்துடன், மகிழ்வுடன், நிறைவுடன் நீடோடு வாழ்க, நீடோடு வாழ்க, நீடோடு வாழ்க.
நல்லதோர் உலகம் படைப்போம். நல்லவர்களை வல்லவர்களாக்கி தன் ஆட்சி, குடும்ப ஆட்சி, தேச ஆட்சி, உலக ஆட்சி, ஓருலக நல் ஆட்சியை ஏற்படுத்தும். இந்த நிகழ்விலே பங்கு கொண்ட ஆச்சாரிய குடும்பங்கள், தெய்வீக குழந்தைகள், தெய்வீக ஆசிரிய பெருமக்கள், தெய்வீக பெற்றோர்கள், ஆலயத்தின் அறங்காவல பெருமக்கள், ஞானாசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். ஆழ்ந்த நீண்ட மூச்சு. லேசாக கரங்களை லேசாக 6 முறை சப்தமின்றி தேய்த்தல். 1 2 3 4 5 6 கண்களை ஊற்றுங்கள். மீண்டும் 1 2 3 4 5 6 கண்களை ஊற்றி கண்களை திறந்து கரங்களை பார்த்தால் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சாமிஜி சொன்ன மாதிரி நம்மளோட அமைதி, நம்ம குடும்ப அமைதி, நம்ம தேசத்தோட அமைதி, உலக அமைதி எல்லாம் நம்மளிருந்து ஆரம்பிக்குது. அது கல்வியில் பசங்களை ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேனாக்கா, உள்ளுக்குள்ளே போடுறது சிபியூலேயே ஒழுங்காக பண்ணிட்டேனாக்கா, வெளியில் போய் ரிப்பேர் பண்ணுற வேலை நடக்காது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனில் தான் நம்ம அடுத்த தலைமுறையில் அழகாக கொண்டு வரோம். அதில் ஆச்சாரிய கல்வி குழுமம் லோகோவிலே மெடிடேஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ தியானத்தை வந்து ஒன்றும் மனசை பக்கப்படுற அந்த நிலையில் பண்பட்ட மனிதர்களை உருவாக்கணும். மனசை இன்னும் எவ்வளோ ஆற்றலாம் வந்தாலும் ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு அந்த ஆக்கத்தை ஊக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி ஒரு தெளிவோட சிந்தனையோட அந்த ஆற்றலை வெளிப்படுத்தணும். இது குருமகன் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆத்மாக்கள் வந்து நம்ம பிளஸ் பண்ணும்போது நமக்கு அது உள்ள மறுபடியும் அது என்ன சொல்றது திரும்ப திரும்ப அதை வந்து இன்டர்னலைஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு அதை நம்ம எதெல்லாம் நம்ம கொள்கையாக நம்பிக்கையாக வச்சுருக்கோமோ அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க குருமகன். அந்த ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு நம்ம நம்புறத நம்ம மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு நம்ம இல்லாமல் பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் வி ஃப்ளாக் டுகெதர். ஓகே, அது நம்ம எல்லாமே ஒரு குடும்பம் தான். இந்த ஆன்மீக தெளிவும் ஆற்றலும் அறிவும் அந்த ஆனந்தமும் பெற்ற எல்லா மனிதர்களும் ஆக்கப்பூர்வமான காரியத்தில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் சமுதாயத்தை உருவாக்குறது தான் நம்மளோட கொள்கையே. அதுக்காக எவ்வளோ ஸ்ரத்தை எடுத்தாலும் அது சந்தோஷமாக செஞ்சு அது உற்சாகத்தோடு நம்ம வெளிப்படுத்துவோம். சாமிஜி நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணதை இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபேண்டாஸ்டிக் ப்ரோக்ராம். லவ் யூ சாமிஜி. ரொம்ப 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 சந்தோஷம். குருமகனோட தரிசனம் கிடைச்சதுக்கு நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான பரிபூர்ணமான சந்தோஷமான நிகழ்வு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.